என்டிஏ கூட்டணியில் பல கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க. அதில் பழனிசாமி ஒருத்தர் இருக்கார். அவர் யார் அந்த பன்னீர்செல்வத்தை சேர்த்த முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அவர் யார்? சரி, பன்னீர்செல்வத்தை அவங்க சேர்த்துக்கிறாங்க, அப்போ நீ கட்சி விட்டு போயிடுவியா, கூட்டணி விட்டு விலகிட்டேன்னு சொல்லி அறிக்கை விட பார்க்குறேன். எங்கள் கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதை சொல்கிற உரிமை உனக்கு யார் கொடுத்தா? இந்த ரெட்டை இலை வச்சு 2 பேர்களும் போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ். ரெட்டை இலையை வச்சு தான் 10 எலெக்ஷனில் தோத்தார் இவர் ஏபிஎஸ். ரெட்டை இலை காலாவதியாக ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா. சரி, ரெட்டை இலை அவர்கிட்ட தான் இருந்தது, கட்சி தலைமை ஆஃபீஸ் அவர்கிட்ட தான் இருந்தது, அவள் எம்எல்ஏக்கள் பூரா அவர்கிட்ட தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தானே தோத்தார். தான் 10 தொழில் பழனிசாமி பத்மஸ்ரீ பழனிசாமிங்கிற மாதிரி வாங்கிட்டு எலெக்ஷன் வரைக்கும் இந்த ஒரு டிராமா மக்களை வந்து ஏமாற்றுறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். ஒரே வீட்டில் 2 பேரும் ஒரே வீட்டில் அடுத்த ரூமில் இருக்கிறேன். அதை வந்து என்னப்பா அப்படின்னா இதெல்லாம் மேடையெல்லாம் பேச்சு அசிங்கப்படுதான்னு சொல்லிட்டு போக வேண்டிய விஷயத்த மேடையிலேயே வந்து பேசுகிறாங்க. கடைசியாக இவங்களை பற்றி வந்த ஹெட்லைன்ஸ் என்ன, நான் முதலமைச்சரானால் நான் போடுகிற முதல் கையெழுத்துன்னு ஒரு பேசினா தான் அன்புமணியை பற்றி நான் கடைசியாக கேட்ட செய்தி. யாருமே சேர்ந்ததுக்கே ஒருத்தருமே இல்லாமல் போயிடுச்சுங்க. ஏன்னா இந்த கைகள் அப்படி கை எப்படி வச்சுக்கிட்டு அந்த போஸ்ட் ஒன்று கொடுப்பாங்களே, அதெல்லாம் கொடுத்து ஒரு ஷோ ஒன்று பண்ணுவாங்க. எலெக்ஷன் இருக்கும்போது இணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி புது பலம் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு செய்தியெல்லாம் போட்டு பேரம் பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சோல்ஜர்ஸ் ஃபைட் த வார், ஜென்ரல்ஸ் டேக் த கிரெடிட். படவீரர்கள்லாம் போய் உயிரை கொடுத்து ஜெயிச்சுட்டு வருவான். மெடல் குத்திக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தளபதி ரூமுக்குள்ளாரே உட்காந்துட்டு. அதுமாரி ராம்தாஸ் சரியான தலைமை நீ காட்டியிருந்து வழிகாட்டியிருந்தா ஏப்பா இந்த தோல்வி வருது? தோல்வி வந்தால் அவன் ஜெயிச்சா நீயா? இந்த 2026 தேர்தலில் வந்து 50 தொகுதிகளில் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் சொல்லியிருக்காரு. இது நடக்குமா? எவ்வளோ சோகம் பாருங்க. ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லிட்டு இருந்தவங்க வந்து 50 தொகுதியை பிடிப்போங்கிற அளவுக்கு இறங்கி போயிருக்காரு. அதுதான் சோகம். அப்படியே இறங்கிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ ஆட்சியை பிடிக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையா? 50 இடத்த பிடிச்சா போதுங்கிற அளவுக்கு இறங்கி போயிட்டாங்கல்ல. அதுவே தெரியுதில்லை கட்சிக்காரி. சார், இந்த கூட்டணி சர்ச்சைகள் வந்து நிறையவே போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா என்டிஏ கூட்டணின்னு ஒரு மிகப்பெரிய கூட்டணி வந்து இருக்குது, அதிமுகவும் பாஜகவும். அப்படி இருக்கப்போ ஓபிஎஸ் வந்து தனியாக இருக்கார், அவர் எந்த கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி இருந்தது. ஆனால் நயினா நாகேந்திரன் வந்து ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணி தான், அவரும் அதிமுக தான், அதிமுக வந்து நாங்கள் 2ஆக பிரிக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தா தான் நல்லது. பழனிசாமி வந்து ப்ரூவ்டு ஃபெயிலியர். 10 தோல்வி பழனிசாமின்னு பேர் வாங்கிட்டார். கடைசி 3 எலெக்ஷன்லேயே அவர் போட்டியிடல, கட்சியோ காலி பண்ணிவிட்டார். அப்புறம் வந்து அவரை சேர்த்துக்க மாட்டேன் இவரை சேர்த்துக்க மாட்டேன்னு பேசிக்கிட்டு என்ன அர்த்தம் இருக்குது? யாரையாவது சேர்த்து பிழைக்கிற வழியை பாருங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த கட்சி உருவானது போது அதில் இருந்தவங்க நாங்கள் கண்ணு முன்னாடி அழியறதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஒரு இயக்கம் போகக்கூடாதுங்கிறது எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிற அக்கறை. உன்னோட எப்படியோ அத்தனை நாள் அழிக்காத, நீ தோற்று போயிட்ட. எலெக்ஷனே கடைசி 3 எலெக்ஷனில் நிற்கவே இல்லை. ஒரு அரசியல் கட்சி எலெக்ஷனில் நிற்கலைன்னாக்கா அது மூடிட்டு தான் அர்த்தம். இன்றைக்கி அவன் கட்சியே இல்லை. அப்படி இருக்கும்போது அவனை சேர்த்த மாட்டேன் இவரை சேர்த்த மாட்டேன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குதுயா? ஒரு நல்ல தலைவரை தான் எல்லாரும் வாருங்கள், ஒற்றுமையாக நின்று போராடுவோம், நம்ம கட்சியை பலப்படுத்துவோம் சொல்கிறது தான் நல்ல தலைமை. என்றைக்கு அது முடியாதுன்னு சொல்கிறியோ அன்றைக்கே நீ தலைமை வைக்கிறதுக்கு இது லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது, என்டிஏ கூட்டணியில் பல கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க. அதில் பழனிசாமி ஒருத்தர், அவர் அதில் இருக்கார். அவர் யார் அந்த பன்னீர்செல்வத்தை சேர்த்த முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அவர் யார்? சரி, பன்னீர்செல்வத்தை அவங்க சேர்த்துக்கிறாங்க, அப்போ நீ கட்சி விட்டு போயிடுவியா, கூட்டணி விட்டு விலகிட்டேன்னு சொல்லி அறிக்கை விட பார்க்கலாம். பன்னீர்செல்வத்தை சேர்த்தால், சசிகலாவை சேர்த்தால், தினகரனை சேர்த்தால் நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகுவோன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். அது வரலையே. எங்கள் கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதை சொல்கிற உரிமை உனக்கு யார் கொடுத்தா? எங்கள் உடனே நயினா நாகேந்திரன் சொல்கிறேன், நீ யாரையா சொல்கிறதுக்கு? அவங்களாம் இருக்காங்க அப்படின்னு முடிஞ்சு போச்சு. பேச்சை முடிஞ்சு போச்சல்ல, அதுக்கு பதில் சொல்லுங்களேன். அப்படி அவர்கள் இருந்தால் நாங்கள் கூட்டணி விட்டு விலகுவோம்னு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அண்ணாமலையும் வந்து சொல்லியிருந்தாரு, மோடியோட இதயத்தில் வந்து ஒரு தனி இடமே இருக்குது ஓபிஎஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதயத்தில் வச்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை, அசம்பிளியில் வேணும், இடம் வேணும். இதயத்தில் வச்சுக்கிட்டு ஒன்றும் பிரயோஜனப்படாது. பாஜகவும் அதிமுகவும் ஒரே கூட்டணி அப்படின்ற பட்சத்தில் இந்த ரெட்டை இலை வச்சு 2 பேர்களும் போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஓபிஎஸ்க்கும் ரெட்டை இலையை வச்சு தான் 10 எலெக்ஷனில் தோத்தார் இவர் ஏபிஎஸ். ரெட்டை இலை காலாவதியாக ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? கடைசி அவன் எலெக்ஷனில் நிற்க முடியாத அளவுக்கு கேவலமாக போயிடுச்சு கட்சி. ரெட்டை இலை அவர்கிட்ட தான் இருந்தது, கட்சி தலைமை ஆஃபீஸும் அவர்கிட்ட தான் இருந்தது, அவன் எம்எல்ஏக்கள் பூரா அவர்கிட்ட தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தானே தோத்தார். அப்புறம் கடைசி எலெக்ஷனில் நிற்காமல் போயிட்டார்ல.
2500 பேரை வச்சுக்கிட்டு இருக்காரு. வேறு என்ன இருக்குது அவர்கிட்ட? ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு வந்து பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேருவோம், நம்முடைய மாச்சரியங்களை மறப்போம், நம்முடைய சொந்த கருத்துக்களை கட்சியை பார்ப்போம், நம்முடைய இயக்கத்தை பலப்படுத்துவோம், நம்ம இது எழுவோம், வேறு கொண்டு எழுவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் தான் தலைவன். அந்த தகுதி இந்த பழனிசாமிகிட்ட இல்லையே. அதனுடைய விளைவு தான் 10 தொழில் பழனிசாமின்னு பத்மஸ்ரீ பழனிசாமிங்கிற மாதிரி வாங்கியிருக்காரு டைட்டில். கடைசி எலெக்ஷனில் நிற்காமல் காலாவதி ஆகிவிட்டார், கட்சியே காலாவதி ஆகிவிட்டார். இந்த ஒரு கேள்வி தான். நயனார் நாகேந்திரன் சொன்ன பதிலுக்கு நீ என்ன சொல்ல போகிற? அவங்க எங்களோட தான் இருக்காங்க, அப்போ நீ கூட்டணி விட்டு விலகிடுவியா? தைரியம் இருக்கா? பாஜகவோட நான் இங்கே இருக்க மாட்டோம், என்னைக்கு அவங்கள சேர்த்துக்கணும், நாங்கள் இருக்க மாட்டோம், அங்கே விலகுறோம்னு சொல்லிட்டு அறிக்கை விடு பார்க்கலாம். அப்போவும் தைரியத்தை பாராட்டு. அதிமுகவுடைய இந்த ஒரு சர்ச்சை ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ பாமகவுடைய மாநாடு வந்து நடந்து முடிஞ்சிச்சு. இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா கட்சிக்குள்ளேயே வந்து பல பிரச்சனைகள் வந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் 2 பேருக்குமே ஒரு மோதல் வந்து ஏற்பட்டுருக்கு அப்படின்றாங்க. இது உண்மையா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மோதல் ஏற்படலைன்னா அவங்கள யார் பேசியிருப்பா? யாருமே சேர்ந்தறதுக்கே ஒத்துருமே இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுக்காக தான் அப்பாவும் மகனும் சேர்ந்துட்டு ஒரு ட்ராமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க, அது வீட்டில் பேசக்கூடாதா? இப்படி எல்லாம் சொல்லி 2 பேத்துக்கு மத்தியில் தாண்டா இருக்கிற மாதிரிலாம் காட்டி அதெல்லாம் பண்ணி அப்புறம் வந்து பிரிந்தவர்கள் கூடினார் அப்படின்னும் போது தொண்டர்கள் மகத்தில் உற்சாகம் பொங்கியது வளர்ந்தது. இணைந்தார்கள், இணைந்த கைகள் அப்படி கை எப்படி வச்சுக்கிட்டு அந்த போஸ் ஒன்று கொடுப்பாங்களே, அதெல்லாம் கொடுத்து ஒரு ஷோ ஒன்று பண்ணுவாங்க. அதை வச்சுக்கிட்டு எலெக்ஷன் இருக்கும்போது இணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி புதுபலம் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு செய்தியெல்லாம் போட்டு பேரம் பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ட்ராமா. இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு, அது வரலும் இந்த ட்ராமா போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் வரைக்கும் இந்த ஒரு ட்ராமா மக்களை வந்து ஏமாற்றுறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். ஒரே வீட்டில் 2 பேரும் ஒரே வீட்டில் அடுத்த ரூமில் இருக்கிறேன், அதை வந்து என்னப்பா அப்படின்னா இதெல்லாம் மேடையெல்லாம் பேச்சு அசிங்கப்படுதான்னு சொல்லிட்டு போக வேண்டிய விஷயத்த மேடையிலேயே வந்து பேசுகிறாங்க. ஒரு ஷோ. இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் வந்துருச்சு இல்லை? கடைசியா இவங்களை பற்றி வந்த ஹெட்லைன்ஸ் என்ன? நான் முதலமைச்சரானால் நான் போடுகிற முதல் கையெழுத்துன்னு ஒரு பேசினா தான் அன்புமணியை பற்றி நான் கடைசியாக கேட்ட செய்தி. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு இப்போ தான் அவர் அன்புமணியை பற்றி செய்தியே வருது. இதனால தான் இந்த மாதிரி பிளவுகள் இருக்குதுங்கிறதுனால தான் செய்தி வருது. இல்லாட்டி போனால் அவங்களை யார் கவனிக்க போகிறா? தேர்தலுக்கு வந்து ஒரு காலத்தில் ஆளுமையாக இருந்தாங்க, இன்றைக்கி அவங்க இல்லையே. ராமதாஸ் தலைமையில் வந்து ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்தது. அதே மாதிரி இளைஞர்களுக்காக ஒரு கூட்டமும் வச்சுருந்தாங்க. இந்த 2 கூட்டத்துக்கும் அன்புமணி ராமதாஸ் வந்து வரவே இல்லை. எதனால் வரல, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதான் தான் இந்த ட்ராமாவுடைய இது அதை ஏற்கனவே ரிகர்சல் இந்த செய்தியாக வந்துருச்சு. இப்போ நீங்கள் அப்படியே கண்கலங்க கேட்குறீங்களே, இப்போ அன்புமணி வரவில்லையே, இனி என்ன தமிழ்நாட்டுடைய கதி என்ன ஆயிடுச்சு அப்படின்லாம் கேட்குறீங்களே, அதுக்காக ஒரு செய்திகளில் பேர் அடிபடலாமா? இப்போ இதை வச்சுட்டு 6 மாதம் ஓட்டிடுவாங்க, இதை வச்சுட்டு ஓட்டுவாங்க. இணைவார்களா, சேருவார்களா, அப்போ பிரிந்த குடும்பம் ஒன்றாகுமா அப்படிங்கிறதெல்லாம் செய்தி போட்டுக்கிட்டே வரும்போது டெய்லி நியூஸ் வருது. எலெக்ஷனுக்கு தானே முக்கியம். அந்த செய்திக்காக இப்போ உருவாக்கியிருக்கு போட்டுட்றாப்பா. எலெக்ஷன் நெருங்க இன்னும் பல ட்ராமாக்கள் எதிர்பார்க்கலாம். குத்து வெட்டு கொலை வெட்டுங்கிற அளவுக்கெல்லாம் பேசுகிற அளவுக்கு போவாங்க. ஒழுத்து கட்டாமல் விட மாட்டேன், ராமதாஸ் சீற்றம் அப்படிங்கிறதெல்லாம் போடுவீங்க. அப்போ அதெல்லாம் செய்தி, அதெல்லாம் ஹெட்லைன்ஸ். அப்படியெல்லாம் தான் செய்தி வர ராமதாஸ் மனமாறுதல், அன்புமணி உருக்கம் அப்படின்லாம் செய்தி போட்டிங்கன்னா இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த செய்திகள் போக அப்புறம் தொண்டர்கள் மத்தியில் உற்சாகம் பெருகியதால் பாமகவின் செல்வாக்கு அபரிமிதமாக கூடியது. சி ஓட்டர்ஸு இது இந்தியா டுடே கருத்து கணிப்பு போட்டு இந்த பிரிவினைக்கு பிறகு அவர்களுடைய செல்வாக்கு பயங்கரமாக உயர்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய மாறுதல் விடிவெள்ளி தோன்றியதுன்னு ஒரு கணக்கு கணிப்பு போட்டு இப்போ இத்தனை 1000 பேரை கேட்டதில் பாமக தான் அடுத்த ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத வந்துருக்கு. இந்த இந்தியா டுடே சி ஓட்டர்ஸும் போடுவாங்க. இதெல்லாம் வச்சு எலெக்ஷன் நடத்தும். ஏன்னா மாநாட்டில் ராமதாஸ் வந்து ரொம்ப கொந்தளிச்சு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். தனியாக இருந்தப்போ கூட 4 தொகுதியில் வெற்றி பெற்றோம், ஆனால் வந்து கூட்டணியில் இருந்து வெறும் 5 தொகுதியெல்லாம் வெற்றி பெற்றிருக்கோம், வெக்கமா இல்லையா, கோவம் இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருந்தார். அதெல்லாம் நியாயமான பேச்சு தான். கட்சி எங்கே விழுந்து கத்துறதுல என்ன அர்த்தம் இருக்குது? தொண்டைக்கிட்ட கத்துறது தலைமை நடத்திக்கிட்டு போகிற நீ சரியாக இல்லை இருந்தாக்கா ஏன் தோல்வி வருது? வழக்கமாக சொல்கிற ஒரே பழமொழி என்னன்னா, சோல்ஜர்ஸ் ஃபைட் த வார், ஜென்ரல்ஸ் டேக் த கிரெடிட்னுவாங்க. படை வீரர்கள்லாம் போய் உயிரை கொடுத்து ஜெயிச்சுட்டு வருவான். மெடல் குத்திக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தளபதி ரூமுக்குள்ளாரே உட்காந்துக்கிட்டு. அதுமாரி ராமதாஸ் சரியான தலைமை நீ காட்டியிருந்து வழிகாட்டியிருந்தா ஏப்பா இந்த தோல்வி வருது? தோல்வி வந்தால் அவன் ஜெயிச்சா நீயா? புரியலையே. கூட்டணியே இல்லாத காலத்தில் 4 பேர் வந்தான்னாக்கா அந்த அளவுக்கு கட்சி உருவாக்கி வச்சுருந்தாங்க. உன்னுடைய தலைமையின் கால தானே அந்த தோல்விக்கு நீ தானே பொறுப்படுத்துக்கணும்.
யாரால தோத்துச்சு? நீ தானே அப்பவும் தலைவன், நீ தானே இப்பவும் தலைவன். உன்னை தானே நீ ஆத்ம பரிசோதனை பண்ணிக்கணும். இப்போ யார் தலைவனா நிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து போயிட்டு இருக்கு. ராமதாஸ் அவர்களா இல்லை யார் அன்புமணி தலைவனாக ராமதாஸ் இருந்தாலும் இன்னொரு பழமொழியும் சொல்கிறோமா, ஒரு சிங்கத்தின் தலைமையின் கீழ் வருகின்ற 100 வெள்ளாட்டை கண்டு நான் பயப்படுகிறேன், ஆனால் ஒரு வெள்ளாட்டின் தலைமையின் கீழ் வருகின்ற 100 சிங்கங்களை கண்டு நான் பயப்பட மாட்டேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு 100 சிங்கம் ஒன்றா இருக்குது, அது தலைவர் வந்து வெள்ளாடாக இருந்தால் அது சிங்கத்தையும் வெள்ளாடாக மாற்றிடும். போராடுற குணம் இருக்காது சிங்கத்துக்கிட்ட. ஆனால் ஒரு சிங்கத்துக்கு கீழே வெள்ளாடு வந்ததுன்னா அந்த வெள்ளாடு சிங்கமாக மாறும். தலைமை சரியாக இருந்ததுன்னா சிங்கம் வெள்ளாடாக மாறுமா? வெள்ளாடு சிங்கமாக மாறும். தலைமை வெள்ளாடாக இருந்ததுன்னா சிங்கம் வெள்ளாடாக மாறும். உன் தலைமை சரியில்லை, அதனால தான் இன்றைக்கி தேர்தலில் நீ அடையாளம் தெரியாமல் போயிட்ட. இந்த 2026 தேர்தலில் வந்து 50 தொகுதிகளில் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் சொல்லியிருக்காரு. இது நடக்குமா? சாத்தியமான விஷயங்கள்? எவ்வளோ சோகம் பாருங்க. ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லிட்டு இருந்தவங்க வந்து 50 தொகுதியை பிடிப்போங்கிற அளவுக்கு இறங்கி போயிருக்காரு. அதுதான் சோகம். அதுதான் சோகம். ஆட்சியே அமைப்போம், எங்களுடைய ஆட்சி தான் நடக்குங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க போய் 50 தொகுதிகளாக இருக்கு. அப்போ அப்படியே இறங்கிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ ஆட்சியை பிடிக்க மாட்டாங்க. அது அந்த அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையா? 50 இடத்த பிடிச்சா போதுங்கிற அளவுக்கு இறங்கி போயிட்டாங்களே. அதுவே தெரியுதில்ல கட்சிக்காரி. இப்போ இவங்க வந்து யார் கூட கூட்டணி வைப்பாங்க, இல்லை யார் கூட சேர்ந்தா வெற்றி பெறுவாங்கன்ற அது ஒரு கேள்வி. அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கே தெரியாதா? ஏன்னா போன தடவை பார்த்தோமே விக்கிரவாண்டி தேர்தலில் ராத்திரி 9 மணி வரலும் பழனிசாமியோட கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காரு. காலையில் 11 மணிக்கு பாஜகவோட கூட்டணின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. யாருக்கு தெரியுறா? நடுமதில் இருந்த 4 மணி நேரத்தில் என்ன பண்ணாரு யாருக்கு தெரியும்? அவங்களுக்கே தெரியாத விஷயத்தை என்கிட்ட கட்டிக்கிறாங்க. யார்கிட்ட கூட்டணி வைக்க போகிறோன்னு அந்த கட்சிக்கே தெரியாது. ஏன்னா இவங்களுடைய மாநாடு வந்து டிவிகேவோட காப்பி பேஸ்ட். டிவிகே எப்படி மாநாடு நடத்தணும் அதே மாதிரி பாமக வந்து மாநாடு அதெல்லாம் சொல்கிறத வச்சு நடத்திருக்காங்க. டிவிக்கே வந்து தூக்கி விடாதீங்க. எல்லா மாநாட்டுக்கும் ஒரே கான்ட்ராக்டர் தான் இப்போ கூட்டத்தை சேர்த்துறான். அவங்ககிட்ட சொல்லிட்டாக்கா அந்த கான்ட்ராக்டர்கிட்ட காசு கொடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டத்தை சேர்த்துவாங்க. அவ்வளோதான். ஒரே கான்ட்ராக்டர் பேசியிருக்காங்கன்னு அர்த்தம். டிவிகேக்கு யார் எந்த கான்ட்ராக்டர் பேசுனாங்களோ அதே கான்ட்ராக்டர் கொடுத்துருக்காங்க. அதே ஆட்கள் தான் கொண்டு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு யார் மேடையில் இருக்காங்கன்னு கூட தெரியாது. ஒரு குவார்ட்டரு, ஒரு பிரியாணி, ஒரு அமௌண்ட்டு போக வர கூட்டு போகிறோம். இதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எவ்வளோ பேர் வேணும்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க கூட்டு வந்து விட்டாங்க. எத்தனை இடத்துல கொடி கட்டணும், எத்தனை இடத்துல இது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பேசுகிற இடத்துலலாம் நீங்கள் குறித்து கொடுத்தீங்கன்னா எங்கே கை தட்டணுங்கிறது கூட ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அவடியில் பெரிய ஏஜென்சி இருக்குது. அதில் பல சமயங்களில் இப்போ காலை வாரி விட்ட கூட்டமெல்லாம் இருக்கும். எங்கள் டிரைவருக்கு போவாங்க, என்னப்பா அந்த கூட்டம் எப்படி இருந்தது, அப்போ போனீங்களா அப்படின்னு. சார் போகிற வழியில் அந்த கட்சியில் வந்து கொஞ்சம் அதிகமாக காசு கொடுத்தாங்க, நாங்கள் அங்கே போய்ட்டு சார். பணம் தாம்மா, உங்கள்கிட்ட காசு இருந்தாங்க நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கூட்டம் சேரும். ஈவெண்ட் மேனேஜர்ஸ், கல்யாணத்துக்கு எப்படி ஈவெண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுக்கு ஈவெண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும், எனக்கும் உங்களுக்கும் வரும். 2026 தேர்தலில் வந்து பாமகவும் ஒரு போட்டியினராக இருப்பாங்களா மற்ற கட்சிகளுக்கு? அது அவங்க யார்கிட்ட போய் சேர்றாங்க, அந்த நேரத்தில் என்னவா இருக்குதுங்கிறத பார்க்கணும். இன்னொரு தீவிரவாத தாக்கத்தில் இது பண்ணலாம். நம்ம சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்குள்ளார இன கலவரம் ஒன்று வரும்னு சொன்னோம், மத கலவரம் ஒன்று வரும்னு சொன்னோம். எல்லாம் அவங்க வரிசை அது பிரகாரம் அதெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் தீவிரவாத தாக்கத்தை நடத்திட்டாங்க. அவங்க இதை முடிஞ்சு போச்சு. ஒன்று தான் இருக்குது, அனுதாப அலை ஒன்று வரணும். அனுதாப அலைக்கு யாரோ ஒரு பெரிய தலைவராக இறந்தாங்கன்னா அனுதாப அலை வரும். அது ஒன்று எதிர்பார்க்கலாம். அதை வச்சு தான் எலெக்ஷன். இதெல்லாம் நடத்துறதுனால வந்து அந்த இந்தியா டுடே சிஓட்டர்ஸ் எல்லாம் வந்து இவருடைய செல்வாக்கு உயர்ந்தது, அதனால் இது வந்து அப்படி சொல்லி கருத்து கணிப்பு போடாங்க. அதுக்கப்புறம் வந்து வாக்கு எந்திரம் கையில் இருக்கவே இருக்குது. சென்சாரை மாற்றிட்டா முடிச்சு போகுது தேர்தல். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நன்றி சார்.